வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ட்ரேடிங் வியூவில் எப்படி இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம tradingview.com ஹோம் பேஜ்க்கு வந்துடுறோம். அந்த இடத்துல ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சார்ட் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டாப்பில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். சில மானிட்டர்ஸில் வைட் கம்மியான ஒரு மானிட்டரில் ஒரு பிலோ 20 இன்ச் மானிட்டர் அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்காது, ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் இருக்கும். ஸோ நாம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். கொஞ்சம் வைடான மானிட்டரில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஃபுல் பட்டனுமே விசிபிள் ஆகும் டெக்ஸ்ட்டோட. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், சைடில் டேப் இருக்கும். இதில் நீங்கள் போக வேண்டியது இன்வைட் ஒன்லி செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இண்டிகேட்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டே லைட் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அது வந்து ஸ்பாட் சார்ட், அதாவது நிஃப்டியோடைய சார்ட், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதுக்கு மட்டும் ஒர்க் ஆகும். அதோடைய ஆப்ஷன் சார்ட்டுக்கு கிடையாது. ஸ்பாட் ஃபியூச்சருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அது வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷன் சார்ட்டு. ஆப்ஷன் சார்ட்டில் தான் அது ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் நிஃப்டி 50 சார்ட்டில் அது ஒர்க் ஆகாது. நிஃப்டியோடைய ஆப்ஷன் சார்ட்டோ இல்லை சென்செக்ஸோடைய ஆப்ஷன் சார்ட்டோ பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட், கால் ஆர் புட் சார்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் அது ஒர்க் ஆகும். எட்ஜ் லைன்ஸும் அதே தான், ஆப்ஷன் சார்ட் மட்டும்தான். இந்த ஒரே ஒரு மிட் டே லைட் செட்டப் மட்டும்தான் ஸ்பாட்டுக்கு, மிச்சம் மூணுமே வந்து ஆப்ஷன் சார்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். இதில் ரெண்டு காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் கூட சிக்னல் ஐடிஎக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எட்ஜ் லைன் கூட சிக்னல் ஐடிஎக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து காம்பினேஷன். எலைட்டையும் எட்ஜ் லைனையும் ஒரே சார்ட்டில் போட வேண்டாம். சரி, ஏன்னா ரெண்டுமே ஹெவியான கால்குலேஷன். அதை தாண்டி எப்படின்னா எம்சிஎக்ஸ் பிளானில் இருக்கவங்களுக்கு எம்சிஎக்ஸ் இண்டிகேட்டரும் இருக்கும். இந்த சிக்னல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஐடிஎக்ஸ்ன்னு இருக்கும். இந்த சிக்னல் ஐடிஎக்ஸ் வந்து கலர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் கேண்டில்ஸ்க்கு. பையில் இருக்கா, செல்லில் இருக்கா, ஸ்டாப் லாஸ் எங்கே, ஸ்ட்ராங் பை வந்துடுச்சா, ஸ்ட்ராங் செல் வந்துடுச்சான்னு சொல்லி கலர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுவே எம்சிஎக்ஸ் பிளானில் சேர்த்து எடுத்தவங்களுக்கு எம்சிஎக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சிக்னல் வந்துடும். இந்த ஒரு இண்டிகேட்டரே நிஃப்டி 50க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்செக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சார்ட்டுக்கு நான் சொல்கிறது. ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும் இது ஒர்க் ஆகாது. மற்றபடி எல்லாம் கமாடிட்டியில் இருக்க ஆப்ஷன்ஸ்க்கும் இண்டெக்ஸுடைய ஆப்ஷன்ஸ்க்கும் இது சிக்னல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது tradingview.comல ஆப்ஷன் சார்ட்ஸ் எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சார்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். சார்ட் விண்டோவில் ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நிஃப்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் சர்ச் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த சிம்பிள் சர்ச் விண்டோவில் உங்களுக்கு மேலே நிறைய டேக்ஸ் இருக்கும். இங்கே ஆல் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50 வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் ஆகிடும். ஆப்ஷன் சார்ட்டுக்கு போகாது. அப்படின்னா நமக்கு தேவையான ஆப்ஷன் சார்ட் தானே. அப்போது நமக்கு ஆப்ஷன் சார்ட் வேணும்னா ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணதுனால நிஃப்டி 50 கிளிக் பண்ணாலும் நிஃப்டி சார்ட் ஓப்பன் ஆகாமல் ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் செயினில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக சில டைம் மந்த் எண்டு செலக்ட் ஆகிருக்கும், இல்லை நெக்ஸ்ட் மந்தோடைய கான்ட்ராக்ட் கூட சில டைம் செலக்ட் ஆகி வரும். ஜென்ரலாக அது இஷ்யூ இருக்குது ட்ரேடிங் வியூவில். நமக்கு வந்து டேட் இப்போ 3rd எக்ஸ்பைரினா நியரஸ்ட் எக்ஸ்பைரி அது தான். 3rd செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட்டு மவுஸில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் இந்த விண்டோவில். நீங்கள் ஐடிஎம் வேணும்னா இந்த கிராஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன். ஓடிஎம் வேணும்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ், இந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 25,300 கால் ஆப்ஷன் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு அந்த ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த சார்ட்டை நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாகின்ல இருக்கணும். இந்த ட்ரேடிங் வியூடைய லாகின் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகும். இங்கே டாப்பில் சிம்பிள் நேம் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, இங்கே சிம்பிள் நேம் டிஸ்பிளே ஆகும். அங்கே மவுஸை கொண்டு போனீங்கன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்கும், மோர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் வாட்ச் லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வாட்ச் லிஸ்ட் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எதில் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்கேன். நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா, கிளிக் பண்ணால் போதும், இந்த வாட்ச் லிஸ்ட் இங்கே எனக்கு ஆட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இது வந்து எப்படின்னா ஆப்ஷன் செயினில் போய் நம்ம ஆட் பண்ணுறது. டைரெக்டாக வாட்ச் லிஸ்ட்லேயே நீங்கள் ஆட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட் சிம்பிள் கொடுக்கலாம். இங்கே ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகும், மெனு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இது பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா
ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. நான் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நிஃப்டின்னு கொடுத்தாலே ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு தேவையானது 24,000 இல்லை 25,500 அப்படின்னா 25,500 கொடுத்தாச்சு. எனக்கு கால் தான் வேணும் அப்படின்னா கால்னு டைப் பண்ணணும். சிஇபின்னு டைப் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. அது வந்து நம்ம புரோக்கரோட விண்டோவில் தான் அந்த மாதிரி வரும். என்எஸ்சியோட இதில் ட்ரேடிங் வியூவில் கால் புட்டுன்னு தான் இருக்கும். இப்போ கால் கொடுத்தோம்னா கால் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். புட்டுன்னு கொடுத்தோம்னா புட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம கரெக்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக மேட்ச் பண்ணி 3rd Feb பார்த்தீங்களா, அது வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போது எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் சார்ட்டோடைய ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் க்ரூடுன்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிவிட்டு க்ரூடுன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்ச் விண்டோ வந்துடும். அதில் ஆப்ஷன் செலக்டாக இருக்கணும். க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நேம் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நாம் அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சார்ட் லோட் ஆகிடும். இதுலேயுமே அதே தான். வாட்ச் லிஸ்ட்டில் இங்கேருந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே போயிட்டு ஆப்ஷனில் ஆட் வாட்ச் லிஸ்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிடும். அப்படி டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆர் ரைட் கிளிக் பண்ணி ஆட் சிம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுற போகிறோம். க்ரூட் ஆயில் சார்ட் இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த பக்கம் வந்து நிஃப்டி சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் விண்டோவில் ஏற்கனவே பார்த்தபடி தான் இன்வைட் ஒன்லி செக்ஷனில் எட்ஜ் லைன்ஸில் போடுறேன். எட்ஜ் லைன் எங்கே போட்டிருக்கேன், மாற்றி போட்டுட்டேன். க்ரூட் ஆயில் சார்ட்டில் என்எஸ்சியோடது போடுறேன், ஒர்க் ஆகாது. சரியா, என்எஸ்சி இண்டெக்ஸ் சார்ட்டில் தான் அது ஒர்க் ஆகும். எட்ஜ் லைன்ஸ் எம்சிஎக்ஸ் சார்ட்டை தான் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். எம்சிஎக்ஸ் சார்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எம்சிஎக்ஸ் சார்ட் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு எனக்கு நேச்சுரல் கேஸ் சார்ட் வேணும் அப்படின்னா நான் நேச்சுரல் கேஸ் டைப் பண்ணுறேன். நேச்சுரல் கேஸ் டைப் பண்ணும்போது எனக்கு எம்சிஎக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்துடுது. நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு நேச்சுரல் கேஸ்க்கான சார்ட் உங்களுக்கு லோட் ஆகிடுது. அதுக்கான இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்துடுது. இப்போது எனக்கு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிக்னல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும். சிக்னல் ஐடிஎக்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், க்ரூட் ஆயிலுக்குலாம் ஒர்க் ஆகாது. ஸோ க்ரூட் ஆயில் பிளானில் இருக்கவங்க எம்சிஎக்ஸ் சார்ட்டையே நீங்கள் எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டிக்கும் ஒர்க் ஆகும், எம்சிஎக்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். பட் இண்டெக்ஸ் சார்ட் பிளானில் இருக்கவங்களுக்கு எம்சிஎக்ஸ் சார்ட் இருக்காது. எப்படி சிக்னல் ஐடிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சிக்னல்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இதில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வர கொஸ்டின் என்னென்னா 4 இண்டிகேட்டரில் 2 ஆப்ஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மாஸ்டர் எலைட், இன்னொன்று எட்ஜ் லைன்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்தில் எதை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கான விளக்கத்தை இப்போ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எட்ஜ் லைன் ப்ரோடைய வெர்ஷன், ரைட்டில் இருக்கிறது ஆப்ஷன் மாஸ்டர் எலைட். இந்த ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாஸ்டர் எலைட்டில் வந்து டைனமிக் லெவல்ஸ் நிறைய இருக்கும். அதாவது ஃப்ளோட்டிங் லைன்ஸ் இருக்கும். இந்த டேஷ் லைன், டாட்டட் லைன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரன்னிங்கில், மார்க்கெட் ரன்னிங் அப்போ. எதெல்லாம் சாலிடாக இருக்கோ, சாலிட் லைன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு. அதுதான் மோஸ்ட்லி நாமளும் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற 2 லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டட் ப்ளூவும் இந்த டேஷ்டு கிரேவும் நம்ம யூஸ் பண்ணுற லைன்ஸ். அப்புறம் இதில் ஒரு ஷேடோ கேண்டில்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஷேடோ கேண்டில் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து இந்த மாதிரி டைனமிக் லைன்ஸ் இருக்கும். இது எதுக்காகனா நமக்கு தேவையானபடி இந்த இண்டிகேட்டரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, இந்த இண்டிகேட்டர் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த கஸ்டம் வேல்யூஸில் நீங்கள் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஓன் செட்டப்புக்கு நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் எட்ஜ் லைன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. ஒரு நாளைக்கு ஆப்ஷன் எங்கே லோ போகும், என்ன ஹை போகும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் அது கால்குலேட் பண்ணி ப்ளாட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அதுக்கான கண்டிஷன்ஸ் ஆப்போசிட் ஆப்ஷனை பார்த்து கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அந்த என்ட்ரி நம்ம எடுத்துப்போம். இது வந்து ரொம்ப ஒரு பிகினர்ஸ் கூட இதை வந்து ஒரு ஜஸ்ட் 1 டேயில் இதை லேர்ன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். எலைட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க தான் இதை யூஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸாவது ஆகும் இதை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. எட்ஜ் லைன் இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு மேக்ஸ் பெயின் லெவல் இருக்கும், சப்ளை டிமாண்ட் இருக்கும், ஷேடோ கேண்டில்ஸ் இருக்கும், இந்த க்ரீன் லைன் பவுன்ஸ் என்ட்ரிஸ் இருக்கும். இந்த 4 எலிமெண்ட் மேஜராக யூஸ் பண்ணுவோம். இது எட்ஜ் லைனில் உங்களுக்கு கீ ரெசிஸ்டன்ஸ், இன்ட்ராடே பவுன்ஸ் ஜோன் அண்ட் L2 லெவல்ஸ், இதுதான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம்.